அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் அம்பியாஇ முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வஸாபிஹி அஜ்மஈன். அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இது அல்ஹம்து சூராவின் விளக்க உரை, திருமறை தோற்றுவாயின் தொடர் விளக்க உரையில் பாகம் 4 அல்ஹம்து அத்தியாயத்தின் பொருள்கள் சம்பந்தமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். இதில் கடந்த 3வது பாகத்தில் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் என்பது தௌபா அத்தியாயம் தவிர எல்லா அத்தியாயங்களிலும் ஒரு வசனமாகத்தான் இருந்திருக்கிறது என்பதை அதுக்குரிய ஆதாரத்தோடு பதிவு செஞ்சுருக்கிறோம். அதுக்கு மேலே இன்னும் நிறைய அது சம்மந்தமான விஷயங்கள், அந்த கருத்து வேறுபாடு உள்ள விஷயங்கள் இருக்குது. இப்போ அதுக்குள்ளே ஓவராக நம்ம நுழையில கொஞ்சோண்டு மட்டும் நான் அதை சுட்டி காட்டி நம்ம விஷயத்துக்கு போயிடுவோம். இப்போ இந்த அத்தியாயத்தின் விளக்கத்தை அறிவதற்கு முன்னால், அதாவது சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்து சூராவின் என்ன விளக்கத்தை அறிந்து கொள்வதற்கு முன்னால் அந்த சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்து சூராவின் நேரடி பொருளை முதல்ல பார்ப்போம். இதில் முதலாவதாக பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம், அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரால். அதுக்கு அடுத்து அல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, அவன் அகிலத்தை படைத்து பராமரிப்பவன். அடுத்து அர் ரஹ்மான் அர் ரஹீம், அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன். மேலும் மாலிகி யௌமித்தீன், அவன் நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி. மேலும் ஈயாக்க நாபுது, இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம். வ ஈயாக்க நஸ்தாயின், உன்னிடமே உதவியும் தேடுகிறோம். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், இறைவா நீ எங்களை நேரான வழியில் செலுத்துவாயாக. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன், அது நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அவர்களின் வழி, அவர்கள் உன்னால் கோபிக்கப்படாதவர்கள் மற்றும் பாதை மாறி செல்லாதவர்கள், அப்படிப்பட்டவர்களுடைய வழியில் எங்களை செலுத்துவாயாக என்று அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவின் பொருள் முடிவடைகிறது. முதல்ல பிஸ்மில்லாவை எடுத்துக்குவோம். அதாவது பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் என்ற இறைவசனத்திற்கு அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன் என்று பொருள். இந்த சொல்லை பிஸ்மி அல்லாஹ் ரஹ்மான் ரஹீம் ஆகிய சொற்கள் இதில் இடம்பெற்றிருக்கு. பிஸ்மி அல்லாஹ் ரஹ்மான் ரஹீம். அல்லாஹ் என்ற சொல் அடுத்த வசனத்திலும் இடம்பெற்றுள்ளதால் இதற்கு அடுத்த வசனத்திலும் அல்லாங்கிற பெயர் இடம்பெற்றிருக்குது. அதனால் அல்லாஹ் என்ற திருப்பெயர் பற்றி அந்த இடத்துல அதுக்கு அடுத்து பின்னாடி அல்லாவை விளக்கும் பொழுது அதில் சேர்த்து வந்துடும் இன்ஷா அல்லாஹ். என்ன அதுபோல் ரஹ்மான் ரஹீம் ஆகிய சொற்கள் அதற்கு அடுத்து வசனத்தில் இடம்பெறுவதால் அந்தந்த இடத்துல இது 2 சம்பந்தமான விஷயங்களுடைய திருப்பெயர்களை பற்றியும் தெளிவாக அதில் பார்ப்போம். அல்லாஹுவின் திருப்பெயர் கூறிய எந்த ஒரு காரியத்தையும் துவங்க வேண்டும் என்பதை மட்டும் இப்போது பார்ப்போம். அதாவது பிஸ்மில்லா, இறைவனின் பெயரை கொண்டுதான் அனைத்து காரியங்களையும் முஸ்லீம்கள் துவங்க வேண்டும் என்பதற்கு ஏற்றிய விளக்கம் தான் முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறோம். அதில் முஸ்லீம்கள் தங்களின் எல்லா காரியங்களையும் இறைவனின் திருப்பெயரால் என்று கூறிய செய்து வருகிறார்கள். என்ன பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் என்று சொல்லி தான் செய்து வருகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமுதாயத்தினர் மட்டுமின்றி ஏனைய நபிமார்களும் அவர்களின் சமுதாயத்தினரும் இறைவனின் திருப்பெயர் கூறிய
தங்கள் காரியங்களை துவக்கி உள்ளார்கள் என்பதற்கும் திருமறை குர்ஆனில் நமக்கு ஆதாரம் கிடைக்குது. அதில் முதலாவதாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பலில் ஏறும்போது, இப்போ உலகத்தை அந்த நீரோட்டங்கள் பெருகி அன்றைய அந்த சமுதாயத்தெல்லாம் அழிக்கப்படுவதற்காக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவங்கள ஈமான் கொண்டவர்களையும் கப்பலில் ஏற்றிக்கிறாங்கல்ல. அப்போ அந்த கப்பலில் ஏறும்போது அல்லாஹுவின் திருநாமத்தால் இதில் ஏறுங்கள் என்று கூறியதாக திருமறை குர்ஆன் 11வது அத்தியாயம் 41வது வசனம் குறிப்பிடுகிறது. பிஸ்மில்லா சொல்லி ஏறுங்க அப்படின்னு அந்த வசனம் தெளிவாக நமக்கு சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அண்டை நாட்டு ராணிக்கு எழுதிய கடிதத்திலும் கூட பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் என்று எழுதியதாக திருமறை குர்ஆனின் 27வது அத்தியாயம் 30வது வசனம் நமக்கு குறிப்பிடுகின்றது. படைத்த உமது இறைவனின் திருப்பெயரால் நீர் ஓதுவீராக என்பது தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட முதல் வசனம். முதல் வசனத்திலேயே தனது திருநாமத்தால் ஓதுமாறு அல்லாஹ் கட்டளையிடுகிறார் என்பதை தெள்ள தெளிவாக நாம் புரிந்து கொள்ளணும். இதிலிருந்து பிஸ்மில்லாவின் மகத்துவத்தையும் அதோடைய சிறப்பையும் நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ளலாம். திருக்குர்ஆனை ஓதும்போது மட்டுமின்றி எல்லா காரியங்களையும் இறைவனின் திருப்பெயரை கொண்டே நாம் துவங்க கடமைப்பட்டுள்ளோம். நபி தோழர்கள் சிலர் உலு செய்வதற்காக தண்ணீரை தேடினர். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களில் எவரோடமாவது சிறிதளவு தண்ணீர் இருக்கிறதா என்று நபி தோழர்கிட்ட கேட்குறாங்க. சிறிதளவு தண்ணீர் கொண்டு வரப்பட்டவுடன் அந்த தண்ணீரில் தமது கையை வைத்தார்கள். அப்போது அல்லாஹுவின் பெயரால் உலு செய்யுங்கள் என்று கூறினார்கள். அப்போ உலு செய்யும்போது என்ன, அல்லாஹ்வின் பெயரை குறிப்பிட்டு பிஸ்மில்லா என்றோ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்றோ அல்லாஹ்வுடைய திருப்பெயரால் துவங்குங்க அப்படின்றாங்க. அவர்களின் விரல்களிலிருந்து தண்ணீர் வெளிப்பட்டு கொண்டிருந்ததை நான் பார்த்தேன் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி அறிவிக்கிறாங்க. அப்போது நீங்கள் எத்தனை நபர்கள் இருந்தீர்கள் என்று நான் கேட்டதற்கு சுமார் 70 நபர்கள் அந்த நேரத்தில் இருந்தோம்னு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் கூறுகிறார்கள். இது நசாயில 77வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. உன் வலக்கரத்தால் உன் அல்லாவின் பெயரை கூறு, உனக்கு அருகே உள்ளதை சாப்பிடு என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று அறிவிப்பவர் உமர் பின் அபி சலாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் 5376வது ஹதீஸாக இருக்குது. இது சாப்பிடுவதற்கு தொடங்குவதற்கு முன்னாடி சொல்ல வேண்டிய பிஸ்மை குறிப்பிடக்கூடிய செய்தி. அடுத்து, மனைவியுடன் உடலுறவில் ஈடுபடுவதற்கு முன்பும் பிஸ்மில்லா கூற வேண்டும் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறிவிக்கக்கூடிய செய்தி 3271வது ஹதீஸாக இடம்பெற்றது. அடுத்ததாக, அனுமதிக்கப்பட்ட பிராணிகளை அறுக்கும் போதும் இறைவனின் திருப்பெயர் கூறியே அறுக்க வேண்டும் என்பதை திருக்குர்ஆன் 6வது அத்தியாயம் 118, 6வது அத்தியாயம் 121 ஆகிய வசனங்களும் என மேற்கண்ட நபிமொழிகளும் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது. அதாவது எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் சரி தான், ஒரு சில காரியங்களை உள்ள ஆதாரத்தை இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆனால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற இதே சொல்லை தான் எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயன்படுத்த வேண்டும் என்பது இல்லை. ஏனென்றால் உண்ணும்போது, அறுக்கும்போது, உணர்வு கொள்ளும்போது என்று பல சந்தர்ப்பங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிஸ்மில்லா அல்லாவின் பெயரால், பிஸ்மிக்க உன் பெயரால் என்பது போன்ற வாசகங்களை தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அது போன்ற சந்தர்ப்பங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு கற்றுத்தந்தார்களோ அதையே நாமும் கூறுவது தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றுவதற்குரிய இதாக ஆகும். எந்த சந்தர்ப்பங்களில் வேறு விதமாக சொல்லி தரவில்லையோ அது போன்ற சந்தர்ப்பங்களில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று முழுமையாக கூற வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் அர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன். ரப்பில் ஆலமீன், ரஹ்மான், ரஹீம், மாலிகி யௌமித்தீன். இந்த 4 பண்புகளை கொண்ட அல்லாவுக்கே புகழ் அனைத்தும் என்பதுதான் இந்த
சூறாவுடைய கருத்து என்பதை சுருக்கமாக நம்ம தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த 4 பண்புகளிலும் இறைவனுக்குரிய அனைத்து இலக்கணங்களும் உள்ளடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய இலக்கணங்கள், கடவுள்னா யாரு என்று இலக்கணம் தேடக்கூடியவர்களுக்கு இந்த 4 பண்புகள் விளக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய முழு பரிமாணங்களும் அவனுடைய இலக்கணங்கள் அனைத்தும் இந்த 4 பண்புகளில் உள்ளடக்கி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தெளிவுபடுத்துகிறான். இந்த பண்புகளை பற்றி சரியாக அறிந்து கொள்ளும் யாரும் அல்லாஹ்வை முழுமையாக புரிந்து கொள்கிறார்கள். டவுட் இல்லாமல் தெளிவாக இந்த 4 பண்புகளை பற்றி தெளிவாக இதை சரியாக நம்ம புரிந்து கொண்டு உள்வாங்கி கொண்டால் சரியான முறையில் நம்ம விளங்கிக் கொள்ளலாம். இந்த பண்புகளை பற்றி சரியாக அறிந்து கொள்ளும் யாரும் அல்லாஹ்வை முழுமையாக புரிந்து கொள்வார்கள். இந்த 4 பண்புகளுக்கும் சொந்தக்காரனாகிய அல்லாஹ்வுக்கே, எதுக்காக அல்லாஹ்வுக்கே எல்லா புகழுங்கிறோம்? அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. எதற்காக? இந்த 4 பண்புகளை கொண்டவனாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கிறான். அதற்காகத்தான் அவனுக்கே எல்லா புகழும். வேறு யாருக்கும் அப்படிப்பட்ட புகழ்கள் இல்லை. அந்த இடத்துல, அந்த ரேஞ்சில் வச்சு வேற யாரையும் பார்க்கக்கூடாது, யோசிக்க கூட கூடாது என்பதில் மிக கவனமாக இருக்கணும். இந்த 4 பண்புகளும் அவ்வளவு அற்புதமான முறையில் தெளிவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தெளிவுபடுத்தி திருமறையில் சொல்லி காட்டுகிறான். எனவே சரியாக புரிந்து கொண்டு அந்த பண்புகளை முழுக்க அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் நாம் உரித்தாக்க வேண்டும் என்பதில் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை இந்த காணொலியின் மூலமாக உங்களுக்கு சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை இதில் நிறைவு செய்கிறேன். இதற்கு அடுத்த விளக்கங்களை அடுத்தடுத்த காணொலிகளில் தொடர்ந்து பார்ப்போம். உங்களுடைய ஆதரவையும் அன்பையும் எனது சேனலுக்கு செலுத்தி உங்களால் இயன்ற உதவிகளை அந்த சேனலுக்கு செய்யுங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் சார்ந்திருக்கிற குடும்பங்களுக்கு கொண்டு செல்லுங்கள். இந்த செய்திகளை அமைதியாக இருக்கும்போது குடும்பத்தோடு அமர்ந்து ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி இவைகளை பற்றி ஒருவருக்குள்ள அதை விளக்கும் விதமாக அப்படி விளக்கும்போது, அதை விளங்கி கொண்டு அப்படி விளக்கும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமான நமக்கு அதோடைய தெளிவு கிடைக்கும். உங்களுடைய குடும்பத்தார்களும் அதை பற்றி தெளிவாக புரிந்து கொள்வார்கள். அந்த வேலையை செய்ய வேண்டியது அல்லாஹ் கடமையாக்கியிருக்காங்க நமக்கு. யா யுஹல்லதீன ஆமனூ கூ அம்புசிக்கும் அஹ்லிக்கும் நாரா. ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் உங்களுடைய நப்சுகளை நீங்கள் முதல்ல நரகத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள், உங்கள் குடும்பத்தார்களையும் அந்த நரகத்திலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை என்பதை விளங்கி நாம் மட்டும் புரிந்து கொண்டால் பத்தாது, நம்முடைய குடும்பத்தார்கள் அனைவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் இரவில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் அமைதியாக இருக்கும் பொழுது ஒரு 10 நிமிஷம் அதுக்காக ஒதுக்கி அனைவரும் கலந்து உங்களுக்குள்ளார அந்த தாவாவை முழுமைப்படுத்துங்கள் இன்ஷா அல்லாஹ். நன்றி. தேங்க்யூ வெரி மச். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா.